வணக்கம். இன்க்ஸ்கேப் ல் A4 போஸ்டரை உருவாக்குதல் குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு. இந்த டுடோரியலில் நாம் கற்கப்போவது டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றுதல், A4 போஸ்டரை வடிவமைத்தல், போஸ்டரை பிடிஎஃப் ஆக சேமித்தல். இந்த டுடோரியலுக்காக நான் பயன்படுத்துவது உபுண்டு லினக்ஸ் 1204 இன்க்ஸ்கேப் பதிப்பு 048.4. இன்க்ஸ்கேப் ஐ திறப்போம். பைல் க்கு சென்று நியூ ஐ க்ளிக் செய்க. இவை முன்னிருப்பு கேன்வாஸ் அளவுகள் ஆகும். என் கேன்வாஸ் முன்னிருப்பாக A4 சைஸ் ல் உள்ளது. அதை அவ்வாறே விடுகிறேன். உங்கள் கணினியில் அவ்வாறு இல்லை எனில் A4 சைஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும். இப்போது சில செட்டிங்ஸ் ஐ மாற்றுவோம். பைல் ல் டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் க்ளிக் செய்வோம். பல்வேறு tabகள் மற்றும் தேர்வுகளுடன் ஒரு டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. அவற்றை ஒவ்வொன்றாக கற்போம். முதல் tab பேஜ் ல் டிஃபால்ட் யூனிட்ஸ் drop டவுன் லிஸ்ட் ஐ க்ளிக் செய்க. ஒவ்வொன்றாக நான் க்ளிக் செய்கையில் ரூலர் ன் யூனிட் மாறுவதை கவனிக்கவும். யூனிட் ஐ பிக்ஸல்ஸ் என வைக்கிறேன். பேக்கிரவுண்ட் தேர்வு டிரான்ஸ்பரன்சி ஐயும் பின்புல நிறத்தை மாற்றவும் உதவுகிறது. அதை க்ளிக் செய்யும் போது ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. RGB ஸ்லைடர்களை இடப்பக்கமும் வலப்பக்கமும் நகர்த்துவோம். கேன்வாஸ் ல் பின்புல நிறத்தை காண அல்பா ஸ்லைடரை வலப்பக்கமாக நகர்த்துவோம். இப்போது தேர்ந்தெடுக்கப்பட்ட RGB மதிப்புகளுக்கு டிரான்ஸ்பரன்சி மாறுகிறது. இவற்றை நகர்த்தும் போது டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் விண்டோ ல் உள்ள பேக்கிரவுண்ட் தேர்வின் நிறம் மாறுவதை கவனிக்கவும். அல்பா ஸ்லைடரை இடப்பக்கத்திலிருந்து கொண்டு வந்து பின் டயலாக் பாக்ஸ் ஐ மூடுவோம். பேஜ் சைஸ் ல் பல தேர்வுகள் உள்ளன. இந்த தேர்வுகளை பயன்படுத்தியும் கேன்வாஸ் ன் அளவை மாற்றலாம். நான் க்ளிக் செய்கையில் கேன்வாஸ் அளவில் மாற்றத்தை கவனிக்கவும். பேஜ் சைஸ் ஐ A4 என மாற்றுகிறேன். ஓரியன்டேஷன் ஐ போர்ட்ரெய்ட் ஆகவோ லேண்ட்ஸ்கேப் ஆகவோ மாற்றலாம். இரு தேர்வுகளையும் க்ளிக் செய்து கேன்வாஸ் ல் மாற்றத்தை கவனிக்கவும். விட்த் மற்றும் ஹெய்ட் parameterகளை பயன்படுத்தி கேன்வாஸ் ன் அகலத்தையும் உயரத்தையும் மாற்றலாம். யூனிட்ஸ் drop டவுன் லிஸ்ட் ஐ க்ளிக் செய்க. இங்கே தேவைக்கேற்ப யூனிட்ஸ் ஐ மாற்றலாம். யூனிட்ஸ் ஐ பிக்ஸல்ஸ் என்போம். ரிசைஸ் பேஜ் டோ கன்டென்ட் தேர்வை க்ளிக் செய்க. இங்கே பல்வேறு தேர்வுகளை காண்கிறோம். அனைத்து பக்கங்களுக்கும் இங்கே மார்ஜின்களை அமைக்கலாம். மார்ஜின்களை அமைத்த பின் ரிசைஸ் பேஜ் டோ டிராவிங் ஒர் செலக்ஷன் பட்டன் ஐ க்ளிக் செய்ய வேண்டும். அடுத்தது போர்டர் தேர்வு. இங்கே 3 செக் பாக்ஸ் தேர்வுகள் உள்ளன. இவற்றை விளக்க இவ்வாறு ஒரு வட்டத்தை வரைவோம். முதல் தேர்வு பேஜ் போர்டர், அதாவது கேன்வாஸ் ன் பார்டர் ஐ தெரியவைக்கிறது. இந்த தேர்வை குறிநீக்கி பார்டர்கள் மறைவதை காண்க. மீண்டும் அந்த தேர்வை குறியிட்டு பார்டர்கள் மீண்டும் தோன்றுவதை காண்க. இரண்டாம் தேர்வு வட்டத்திற்கு மேலே பார்டர் ஐ அமைக்கிறது. இதனால் அது தெளிவாக தெரிகிறது. மீண்டும் இந்த தேர்வை குறியிட்டும் குறிநீக்கியும் கேன்வாஸ் ன் மாற்றத்தை கவனிக்கவும். மூன்றாம் தேர்வு கேன்வாஸ் ன் வலது மற்றும் கீழ் பக்கத்திற்கு நிழலை காட்டுகிறது. வலது மற்றும் கீழ் பார்டர்கள் மற்றவற்றை விட தடிமனாக இருப்பதை காண்க. மூன்றாம் தேர்வை குறிநீக்கி நிழல் மறைவதை கவனிக்கவும். இந்த அனைத்து தேர்வுகளையும் உங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்தலாம். போர்டர் கலர் தேர்வானது பார்டர் ன் நிறத்தை மாற்ற அனுமதிக்கிறது. முன்னிருப்பு நிறத்தை அவ்வாறே விடுவோம். அடுத்து கைட்ஸ் tab ல் க்ளிக் செய்வோம். கைட்ஸ் கேன்வாஸ் ல் டெக்ஸ்ட் மற்றும் கிராபிக் ஆப்ஜெக்ட்-களை அலிக்ன் செய்ய உதவுகிறது. இங்கே ரூலர் கைட்ஸ் ஐ உருவாக்கலாம். வெர்டிக்கல் ரூலர் ஐ க்ளிக் செய்து ஒரு கைட்லைன் ஐ நகர்த்துக. இப்போது முதல் தேர்வு ஷோவ் கைட்ஸ் ஐ குறியிடவும் பின் குறிநீக்கவும். கேன்வாஸ் ல் கைட்லைன் தோன்றுவதையும் மறைவதையும் கவனிக்கவும். கைட் கலர் என்பது கைட்லைன் ன் நிறம். ஹைலைட் கலர் என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு கைட்லைன் ஐ நகர்த்தும் போது வருவது. கைடு மற்றும் ஹைலைட் ன் முன்னிருப்பு நிறங்கள் இங்கே உள்ளன. தேவைக்கேற்ப அவற்றை மாற்றலாம். முன்னிருப்பு நிறங்களை அவ்வாறே விடுவோம். ஆப்ஜெக்ட்கள் அல்லது பவுண்டிங் பாக்ஸ் ஐ இழுக்கும் போது பக்கத்தில் உள்ள கைட்லைன்ஸ் க்கு ஸ்னாப் செய்ய ஸ்னாப் கைட்ஸ் வைல் டிராகிங் தேர்வு உதவுகிறது. அடுத்து கிரிட்ஸ் tab ஐ க்ளிக் செய்வோம். இந்த தேர்வு மூலம் கேன்வாஸ் ல் வேலைகளுக்கு பின்னால் கிரிட் ஐ அமைக்கலாம்.
கேன்வாஸ் ல் ஆப்ஜெக்ட்களை நிலையில் வைக்க கிரிட்ஸ் உதவுகிறது, ஆனால் அவை அச்சடிக்கப்படுவதில்லை. டிராப் டவுன் லிஸ்ட் ஐ கிளிக் செய்க. ரெக்டாங்குலர் கிரிட் மற்றும் ஆக்சோனோமெட்ரிக் கிரிட் என இரு வகை gridகள் உள்ளன. ரெக்டாங்குலர் கிரிட் ஐ தேர்ந்தெடுத்து நியூ பட்டன் ஐ கிளிக் செய்வோம். உடனடியாக கேன்வாஸ் ன் பின்புலத்தில் ஒரு கிரிட் உருவாக்கப்படுகிறது. இங்குள்ள தேர்வுகள் மூலம் நமக்கு தேவையானபடி கிரிட் புராப்பர்ட்டீஸ் ஐ அமைக்கலாம். அடியில் உள்ள ரிமூவ் பட்டன் ஐ கிளிக் செய்வதன் மூலம் கிரிட் ஐ நீக்கலாம். அதேபோல ஆக்சோனோமெட்ரிக் கிரிட் க்கும் முயற்சிக்கலாம். அடுத்த 3 tabகளின் தேர்வுகள் பின்வரும் டுடோரியல்களில் விளக்கப்படும். இப்போது போஸ்டர் ஐ உருவாக்க ஆரம்பிக்கலாம். முதலில் இந்த வட்டம் மற்றும் கைட்லைன் ஐ நீக்குகிறேன். நம் போஸ்டருக்காக முதலில் ஒரு பின்புலத்தை வடிவமைப்போம். ரெக்டாங்கில் டூல் ஐ கிளிக் செய்வோம். கேன்வாஸ் ஐ மூடுமாறு ஒரு பெரிய செவ்வகத்தை வரைவோம். அதற்கு லைட் ப்ளூ கிரேடியன்ட் ஐ கொடுப்போம். அடுத்து பெசியர் டூல் மூலம் கேன்வாஸ் ன் மேலே தலைப்பு பகுதியையும் கீழே அடிக்குறிப்பு பகுதியையும் வரைவோம். அதற்கு நீல நிறம் கொடுப்போம். இப்போது ஸ்போக்கன் டியூட்டோரியல் லோகோ ஐ இம்போர்ட் செய்வோம். இந்த லோகோ கோடு பைல்ஸ் இணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே டியூட்டோரியல் ஐ இடைநிறுத்தி கோடு பைல்ஸ் ல் கிளிக் செய்து ஜிப் பைல் ஐ தரவிறக்கவும். இப்போது போல்டர் ஐ அன்சிப் செய்து உங்கள் கணினியில் தேவையான இடத்தில் அதை சேமிக்கவும். நம் இன்க்ஸ்கேப் டாக்குமென்ட் க்கு வருவோம். பைல் menuக்கு சென்று இம்போர்ட் ஐ கிளிக் செய்வோம். லோகோ உள்ள போல்டர் க்கு செல்வோம். ஸ்போக்கன் டியூட்டோரியல் லோகோ ஐ தேர்ந்தெடுத்து ஓப்பன் ஐ கிளிக் செய்வோம். புது டயலாக் பாக்ஸ் திறக்கிறது. ஒக் ஐ கிளிக் செய்க. லோகோ நம் கேன்வாஸ் ல் இம்போர்ட் செய்யப்படுகிறது. அதன் அளவை 100 x 100 பிக்ஸல்ஸ் ஆக்குவோம். தலைப்பு பகுதியின் மேல் இட பக்க மூலையில் அதை வைப்போம். டைப் செய்க ஸ்போக்கன் டியூட்டோரியல். அதை போல்ட் ஆக்குவோம். டெக்ஸ்ட் பான்ட் அளவை 48 ஆக்குவோம். அதை லோகோவின் வலப்பக்கம் வைப்போம். அதன் பின் டைப் செய்க பார்ட்னர் வித் us, ஹெல்ப் பிரிட்ஜ் தே டிஜிட்டல் டிவைடு. பான்ட் அளவை 20 ஆக்குவோம். அடுத்து சில டெக்ஸ்ட் ஐ சேர்ப்போம். என் கணினியில் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் டாக்குமென்ட் ல் ஏற்கனவே டெக்ஸ்ட் ஐ சேமித்துள்ளேன். அந்த உதாரண டெக்ஸ்ட் பைல் கோடு பைல்ஸ் ல் கொடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் சேமித்த போல்டர் ல் அதை காணலாம். இப்போது என் போஸ்டர் ன் காலி இடத்தில் இந்த டெக்ஸ்ட் ஐ கோப்பி பாஸ்டே செய்கிறேன். பான்ட் அளவை 28 ஆக்கலாம். லைன் ஸ்பேசிங் ஐ அமைக்கலாம். புல்லட்களை உருவாக்கி ஒவ்வொரு வாக்கியத்தின் முன்பும் வைப்போம். அதற்கு கீழே இரு இமேஜ்களை வைப்போம். முன்பு போல அவற்றை ஒவ்வொன்றாக இம்போர்ட் செய்வோம். அவற்றை இமேஜஸ் போல்டர் ல் சேமித்துள்ளேன். இந்த இமேஜ்கள் கோடு பைல்ஸ் ல் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் போல்டர் ல் அவற்றை காணலாம். இமேஜ்களை தேர்ந்தெடுத்து அளவு மாற்றுவோம். போஸ்டர் ன் கீழ் பகுதிக்கு அவற்றை நகர்த்துவோம். அடிக்குறிப்பு பகுதியில் தொடர்பு விவரங்களை எழுதுவோம். மீண்டும் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் டாக்குமென்ட் ல் இருந்து டெக்ஸ்ட் ஐ கோப்பி பாஸ்டே செய்கிறேன். பான்ட் அளவை 18 ஆக்குகிறேன். இப்போது நம் போஸ்டர் தயார். அடுத்து இதை பிடிஎஃப் பார்மேட் ல் சேமிக்க கற்போம். பைல் க்கு சென்று சேவ் ஏஎஸ் ல் கிளிக் செய்க. ஒரு டயலாக் பாக்ஸ் தோன்றுகிறது. பைல் ஐ சேமிக்க போல்டர் ஐ தேர்ந்தெடுக்கவும். நான் டெஸ்க்டாப் ஐ தேர்ந்தெடுக்கிறேன். டயலாக் பாக்ஸ் ன் கீழ் வலப்புற டிராப் டவுன் லிஸ்ட் ஐ கிளிக் செய்து பார்மேட் ஐ பிடிஎஃப் என மாற்றுவோம். நேம் பீல்ட் ல் டைப் செய்க spoken tutorial-poster.pdf. சேவ் பட்டன் ஐ கிளிக் செய்க. நம் போஸ்டர் டெஸ்க்டாப் ல் சேமிக்கப்படுகிறது. டெஸ்க்டாப் க்கு சென்று நம் போஸ்டர் ஐ காண்போம். இங்கே பிடிஎஃப் பார்மேட் ல் நம் போஸ்டர் உள்ளது. சுருங்க சொல்ல இந்த டுடோரியலில் நாம் கற்றது டாக்குமென்ட் புராப்பர்ட்டீஸ் ஐ மாற்றுதல், A4 போஸ்டர் ஐ வடிவமைத்தல், போஸ்டர் ஐ பிடிஎஃப் ஆக சேமித்தல். உங்களுக்கான பயிற்சியாக ஸ்போக்கன் டியூட்டோரியல் புரொஜெக்ட் க்கான ஒரு A4 போஸ்டர் ஐ உருவாக்கவும். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி இவ்வாறு இருக்க வேண்டும். கீழ்காணும் இணைப்பில் உள்ள காணொளி ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் பற்றி சுருங்க சொல்கிறது. அதை காணவும்.
ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு செய்முறை வகுப்புகள் நடத்தி இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்கள் அளிக்கிறது. மேலும் தகவல்களுக்கு எங்களுக்கு எழுதவும். ஸ்போகன் டுடோரியல் திட்டத்திற்கு ஆதரவு இந்திய அரசின் MHRD NMEICT மூலம் கிடைக்கிறது. இந்த திட்டம் பற்றிய மேலதிக தகவல்கள் கீழுள்ள இணைப்பில் கிடைக்கும். இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது. இந்த டுடோரியலை தமிழாக்கம் செய்து குரல் கொடுத்தது ஐஐடி பாம்பேவில் இருந்து பிரியா. நன்றி.